And Chinese nationals are among the 14 people killed. Supplies of food and water. இந்த நாடு அமைஞ்சிருக்கிற ஜோன் அப்படி முக்கியமாக அடிக்கடி இங்கே வந்து நிலநடுக்க வருங்க. ஸோ இதாங்க பார்லமெண்ட்டு. ஹாப்பியஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த் ரேங்க் 2ங்க. ஏதோ கறி ஸ்டூ மாதிரி பண்ணியிருக்காங்க, குழம்பு மாதிரி. ஓகே ஓகே. 2015ல பயங்கரமான சைக்ளோன், பாம் சைக்ளோன். ஹாப்பி காவா வீக்கெண்ட். அழகான கடலினிலே ஓடும் ஓடும். எப்படி இந்த மாதிரி வாழ்க்கையில் உலகத்துல எங்காவது போயிருக்கீங்களா கடல்ல? செம மீன் பிடிச்சி வந்திருக்காரு. சூப்பர் கிரேட் ஃபிஷ். ஐயோ பாட்டி அழகா பண்றாங்க. ஸோ இதாங்க நம்மளோட டாமெட்ரி பெட்டு. எந்திரிச்சு குளிச்சு புறப்பட்டு கிளம்பியாச்சு. மொத்தம் 2 பேர் தான் இருக்கும். ஒரு சைனீஸ், இன்னொன்று நம்ம. சுற்றி பார்க்க போகலாமா இந்த நாட்டை? ஃபஸ்ட்டு அட்டகாசமான பீச்சை பார்த்துலாம் வாங்க. ஹாஸ்டல் அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு. இந்த பாங்கோ பீச் பார்த்துட்டு போயிடலாம். பாருங்க, கடல் உள்வாங்கி இருக்குது. அந்த பக்கம் இருக்கு டவுனு. நல்லா இருக்குல்ல இடம்? சுற்றியும் குட்டி குட்டி கிராமங்கள் இருக்க, மக்கள் வசிக்கிறாங்க. வணக்கம், நான் உங்க குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 9ல் இருக்காங்க. அட்டகாசமான தெற்கு பசிபிக் தீவுகளில் கடைசி நாடான வனுவட்டுவில் இருக்கோம். வனுவட்டுவோட தலைநகரமான போர்ட் வில்லாவில் இருக்கோம். போர்ட் வில்லாவில் சென்ட்ரலில் இருந்து கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் அவுட்டரில் பாங்கோ அப்படின்னு ஒரு பீச் ஏரியா இருக்குது. அங்கே இருக்கோம். அங்கே நம்ம ஹாஸ்டலில் இருக்கோங்க, ப்ளூ பாங்கோவில். நம்ம வனுவட்டு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து இமிக்ரேஷன்லாம் கிளியர் பண்ணி அப்புறம் 2 வண்டி மாற்றி ஃபைனலாக வந்து மலையில் வந்து சேர்ந்தோம் இந்த ஹாஸ்டலுக்கு. அதுக்கப்புறம் நேற்று, இது முந்தா நேற்று நடந்ததுங்க. நேற்று சரியான மழை நேற்றும். அதனால் எங்கேயும் போக முடியல, இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டேன். இன்றைக்கி மதியம் 12, காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். குளிச்சு புறப்பட்டு கிளம்பியாச்சு இந்த நாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. போகலாங்களா? கிளம்புவோம். வனுவட்டுன்னா என்ன அர்த்தங்க? இந்த நாட்டு மக்கள் பிஸ்லாமா அப்படிங்கிற லோக்கல் மொழி பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம இதில் பார்த்தோம்ல, டாக்பிசன் பப்புவா நியூ கினியில், பிட்ஜின் சாலமன் தீவில் அதே தான் புரோக்கன் இங்கிலீஷ். ஆனால் இங்கே லோக்கலாக அதுக்கு பேர் வந்து பிஸ்லாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர இந்த பூர்வகுடி மக்களுக்குன்னு தனித்தனி ட்ரைபல்ஸுக்குன்னு அவங்களுக்குன்னு தனி மொழிகள் இருக்குது. அது அவங்கவுங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. பட் முக்கியமாக இந்த நாட்டோட நேஷ்னல் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா பிஸ்லாமா, இங்கிலீஷ் மற்றும் ஃப்ரெஞ்ச். இந்த பசிபிக் தீவுகள்லையே மற்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மட்டும்தான். நம்ம வந்திருக்க பசிபிக் தீவுகளில். ஆனால் சில பசிபிக் தீவு நாடுகளை ஃப்ரெஞ்சும் ஆண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் வனுவட்டு. ஆனால் அவங்க தனியாக ஆளலை, அவங்களும் பிரிட்டிஷும் சேர்ந்து ஆண்டிருக்காங்க. வித்தியாசமாக இருக்குல்ல கேட்குறதுக்கே. அதை பற்றின பேசுவோம் நம்ம. இப்போ நம்ம மேலனீஷியாவில் இருக்கோங்க. நம்ம இருக்க வனுவட்டு ஆஸ்திரேலியாவுக்கு மேலே நார்த் ஈஸ்டில் இருக்குங்க. அதாவது சாலமன் தீவுக்கும் ஃபிஜிக்கும் இடையில இருக்குது இந்த வனுவட்டு தீவுகள். வனுவட்டுன்னா என்ன மீனிங்? பிஸ்லாமா லோக்கல் லாங்குவேஜில் அவர் லேண்ட் ஃபார் அவர் அப்படின்னு அர்த்தம். நமது பூமி என்றென்றும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நமது நிலம் என்றென்றும். கரெக்டான வேர்டு அதுதான். ஸோ இந்த மக்களை வந்து நீ வனுவட்டு அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட தமிழ் மாதிரியே இருக்குல்ல. தமிழில் சொல்லுவோம்ல, நான் தமிழன் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி நீ வனுவட்டு, நான் வனுவட்டுவன் அப்படிங்கிற அர்த்தம் மாட்டிருக்கு கிட்டத்தட்ட. ஸோ நிறைய மேட்ச் ஆகுது வேர்ட்ஸு. பார்த்தோன்னே ஆச்சரியமாக இருந்தது அதை படித்தோடனே. நீ வனுவட்டு இந்த லோக்கல் மக்கள்.
இவங்க வந்து கலாச்சார அடிப்படையில் முழு மேலினேஷனாக தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு இந்த நாட்டில் 3 லட்சம் பேர் தாங்க இந்த நாட்டோட மொத்த பாப்புலேஷனை. கிட்டத்தட்ட 3.25 லட்சம். அதில் 50,000 பேர் இந்த போர்ட் வில்லாவில் வசிக்கிறாங்க. 83 தீவுகள், அதில் 60 தீவுகளில் மக்கள் இருக்காங்க. மிச்சம் 20 தீவுகள் வந்து அன்இன்ஹிபிட்டட் ஐலண்ட்ஸ், மக்களே கிடையாது சுத்தமாக. மொத்தம் 9 ப்ராவின்ஸு. அதில் முக்கியமான தீவுகள் சிலதுங்க 2-3 இருக்குது. அதில் ஒன்று ஈஃபேட், அதில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இதில் தான் அந்த இது ஐலாண்டோட கேபிட்டல் அமைஞ்சிருக்கு. இது தவிர சாண்டோ இங்கேருந்து வெஸ்ட்டில் இருக்குது. அது தவிர டன்னான்னு ஒரு ஐலாண்டு, அது ஈஸ்டில் இருக்குது. பட் என்னென்னா நமக்கு நேரமின்மை காரணமாக நம்ம இந்த ஒரே ஒரு தீவில் தான் இருக்க போகிறோம். ஈஃபேட்டில் நமக்கு 6 நாள் தான் இருக்குது. மற்ற தீவுகள்லாம் போகிறதுக்கு உங்களுக்கு வாரத்துக்கு 1 நாள் தான் ஃபெரி. ஸோ போயிட்டு நம்ம கரெக்டாக வந்துட முடியாதுங்கிற காரணத்தினால இந்த தீவிலே இருந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பிடலாம் நம்ம ஊருக்கு. ஓகேவா? இந்த மினி வேன் இருக்குல்ல, அதான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் பஸ்ஸுன்னு தான் சொல்கிறாங்க, சாலமன்ஸ் மாதிரி. எங்கே வேணாலும் ஏறி எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம். 150 ஃப்ளாட் ரேட்டு, 150 வட்டு. இதுதான் எங்களோட கரன்சி. முந்தின எபிசோட்ஸில் பார்த்துருப்பீங்க. பயங்கர காஸ்ட்லிங்க. நான் போன இந்த 4 நாடுகள்லையே பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கிறது இந்த வனுவத்து தான். இன்னொரு டிஃப்ரென்ஸ் நான் என்ன கவனித்தேன் அப்படின்னா, மற்ற நாடுகள்லாம் பிரிட்டிஷ் ஆண்டு இருக்காங்க, உங்களுக்கு நம்மளது மாதிரி லெஃப்ட்டில் போவாங்க. ஃப்ரெஞ்ச் ஆண்டங்காட்டி ஃப்ரெஞ்சோட இது தான் வந்திருக்கு மெயினாக. இவங்களுக்கு அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், இங்கே நம்ம இப்படி நிற்கணும், ரைட்டில் போகிறது. இங்கே போய் போயிடலாமே. சென்ட்ரல் மார்க்கெட் நோ, என்னன்னு புரியலையா அவருக்கு? அவருக்கு இங்கிலீஷ் தெரியுமே, பிஸ்லாமாவும் தெரியும், அதுவே ப்ரோக்கன் இங்கிலீஷும் ஒரு மெயின் லாங்குவேஜ், ஃப்ரெஞ்சும் ஒரு மெயின் லாங்குவேஜ். பட் எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும். மார்க்கெட் சென்ட்ரல் கோயிங். தேங்க்யூ. வண்டியெல்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டவுன் சென்டருக்கு போயிட்டு இந்த நாட்டை பற்றி, அப்புறம் அந்த வரலாறு, குட்டி ஸ்டோரி அதெல்லாம் பார்த்துடலாம். பார்த்துட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணாரு. ஓகேவா? ஜென்ரல் ஸ்டோரு எல்லாம் சைனீஸ் தான் வச்சுருக்காங்க. அப்புறம் 2 கேஃபே இருக்குது. பயங்கர காஸ்ட்லி. கேஃபேயில் சும்மா போய் பார்த்தேன். ஒரு சாப்பாடு நம்ம ஊர் பணத்துக்கு சாப்பிட்ணுன்னா 1500 to 2000 செலவாகுங்க. ஐயோ முடியல. சும்மா இது ஸ்டோரில் வந்து சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து நேற்று முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்து முட்டை பொரியல் செஞ்சு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டேன். சாப்பாடும் அரிசியும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுவே கிட்டத்தட்ட நம்ம ஊர் பணத்துக்கு 600 700 ஆகி போச்சு. வெங்காயம்லாம் வந்து தனி ஒரு வெங்காயம் தான் ரேட்டு. ஒரு வெங்காயம் 60 ரூபா 70 ரூபா வட்டு. அதாவது நம்ம ஊர் பணத்துக்கு 50 ரூபா ஒரு வெங்காயம். 50 கிராம் வெங்காயம் 50 ரூபா. கிட்டத்தட்ட 1 கிலோ 1000 ரூபான்னு வச்சுக்கலாம் வெங்காயம். வந்தாச்சுங்க, டவுன் சென்டருக்கு வந்துட்டோம். போர்ட் வில்லா. ஆக்சுவலாக போன எபிசோடில் வில்லா அப்படின்ட்டு இருந்தேன். போர்ட் வில்லான்னு. போர்ட் வில்லா VILA தான், WL கிடையாது. சிம்பிளாக வில்லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்ற எந்த கேபிட்டல் மாதிரியும் இல்லாமல் இதுக்கு வந்து இந்த பசிபிக் நேஷன்லேயே ஒரு குட்டி கேபிட்டலுங்க. மற்ற இடங்கள் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே மொத்தமே 50,000 பேர் தான். ரொம்ப எந்த ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரோடோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே குட்டி குட்டி கிராமத்து ரோடு மாதிரி தான் இருக்குது கேபிட்டல்லையே. 150 ஃப்ளாட் ரேட்டு. நான் 200 கொடுக்குறேன். ஸோ 50 கொடுத்துருக்காங்க. 8 கிலோமீட்டர் நினைக்கிறேன் ரவுண்டு. அதுக்கு வந்து 100 ரூபா. அநியாயத்த ரேட்டு. குறுகலான ரோட்ஸு. இந்த பக்கம் அப்படியே மலைகளாக இருக்குது, அந்த பக்கம் அப்படியே கடல். நம்ம அப்படியே ஒட்டி நடந்து போகலாம். கேபிட்டல் ரோடு எப்படி இருக்குது பாருங்களேன். நான் எங்கேயுமே இந்த அளவுக்கு பார்த்தது இல்லைங்க, இவ்வளோ குறுகலான ரோட்ஸு. இப்போ போர்ட் மொரஸ்பை போயிருக்கோம், பப்பா நிக்கினி, ஃபிஜியில் சுவா, அப்புறம் ஈவன் சமோவாவில் கூட ரோடெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தது அந்த மெயின் ரோடு. இது அநியாயத்துக்கு என்னமோ குட்டி டவுனில் பிடிச்சிருக்க மாதிரி பிடிச்சிருக்காங்க. பசிபிக்கோட முக்கிய இந்த இதுவே மார்க்கெட்டு தாங்க. கலாச்சார ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அனுபவமே. ஆஸ்திரேலியா பயங்கரமாக ஃபண்ட் பண்ணுறாங்க, சாலமன்ஸ் மாதிரியே. ஸோ இந்த மார்க்கெட் பாருங்கள், ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து சைக்ளோன் வந்துச்சுங்க இங்கே 2015 பயங்கரமான சைக்ளோன், பேம் சூறாவளி பட்டை கிளப்பிச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப இருக்கிறதுலே ஹையஸ்ட் பசிபிக்லேயே வந்ததுலேயே 16 பேர் பக்கம் இறந்தாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வீடுகள் இதெல்லாம் இழந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் நிறையா வந்து பண உதவி பண்ணி சரி பண்ணாங்க. கவர்மெண்ட் ஆஃப் Vanuatu is pleased to implement this project as a part of tropical cyclone Pam. நான் சொன்னேன்ல, சைக்ளோன் பேம் சூறாவளி ரெக்கவரி.
ப்ரோக்ராம். ஸோ இதில் எல்லாம் கம்ப்ளீட்டாக அடிச்சுட்டு போயிடுச்சு எல்லாம். அதுக்கப்புறம் அவங்க ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணி வந்து இது பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஞ்சுலேயும் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதான் இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்சு. ஸோ இங்கே எல்லா இடத்துலையுமே ரெண்டுமே போட்டிருப்பாங்க, ஏன்னா ரெண்டுமே அஃபிஷியல் லாங்குவேஜ். பிஸ்லாமா வந்து புரோக்கன் இங்கிலீஷ், மக்கள் பேச்சுவார்த்தையில் உள்ள லாங்குவேஜ், அதுக்குன்னு ஸ்கிரிப்டெல்லாம் கிடையாது. இந்த மார்க்கெட்டோட என்ன ஸ்பெஷாலிட்டினா, மண்டே டு ஃப்ரைடே 24 மணி நேரமும் இருக்குதுங்க இந்த மார்க்கெட்டை. அதுதான் ஸ்பெஷாலிட்டி இதில். நம்ம வந்து திரும்ப வந்து பார்ப்போம் வரும்போது. ஆனால் ரொம்ப ஆர்கனைஸ்டாக, ரொம்ப பச்சை பசையில் ரொம்ப நல்லா இருக்குது எல்லா மார்க்கெட்டை விட. குச்சிக்கிழங்கு தானே செம்மையாக இருக்குது. இளநீல எவ்வளோன்னு தெரியலையே. How much? 200 வட்டுன்னா எவ்வளோ தெரியுமா நம்ம ஊர் பணத்துக்கு? இன்ட்டு 0.7 கிட்டத்தட்ட 140 ரூபா. இளநீ 140 ரூபா. இதில் எல்லாம் வந்து 50 ரூபா தான் சாலமன் தீவில். இங்கே 150 ரூபா, ரொம்ப காஸ்ட்லி. அது மார்க்கெட்டில். மியூசிக்லாம் போயிட்டு இருக்கு, அப்படி போய் பார்க்கலாம் வாங்க. ஸ்பீக்கரை போட்டு ஓவர் இறைச்சலா இருக்கு. மார்க்கெட்டோட இந்த பக்கம் வந்துடலாம். ஸோ இந்த நாட்டோட முக்கியமான பொருளாதார மற்றும் பொலிட்டிக்கல் அரசியல் மையங்க இந்த கேபிட்டல். முக்கியமாக இந்த நாட்டோட பெரிய துறைமுகமும் இங்கே தான் இருக்குது. அதனால தான் போர்ட்டுனே பேர் வச்சுருக்காங்க, விலா போர்ட். ஸோ பாருங்கள், நிறைய கப்பல்கள் முக்கால்வாசி எல்லாம் இறக்குமதிக்காகவும் ஏற்றுமதிக்காகவும் வருதுங்க. இங்கே உணவுகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக மக்கள் வந்து அவங்களுக்கு நிலங்கள் சொந்தமாக இருக்குது. நம்ம மற்ற பசிபிக் நாடுகளில் பார்த்த மாதிரி தான். இவங்க சாப்பிட்றதுக்கு கிழங்கு வகைகளை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அதிகமாக கொப்பரா, நம்ம மற்ற நாடுகளில் பார்த்த மாதிரியே தென்னை மரம் ஏகப்பட்டது இருக்குது. தேங்காயில் செஞ்ச சோப்பு, தேங்காய் எண்ணெய் இதெல்லாம். மற்றபடி கனிம வளம் பெருசாக இந்த நாட்டில் இல்லை, மற்ற நாடுகள் கம்பேர் பண்ணும்போது. ஹலோ ஹலோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நாட்டில் 98% பேர் வந்து மெலனீஷியனுங்க. எல்லாம் இந்த லப்பிட்டா இன மக்கள், சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலிருந்து எல்லாம் வந்தவங்க, பப்புவா நியூகினியிலிருந்து வந்தவங்க. மிச்சம் 98% மெலனீஷியன்ஸு, மிச்சம் 2% கொஞ்சம் ஃப்ரெஞ்சு இருக்காங்க, கொஞ்சம் வியட்நாம் சைனீஸ்லாம் இருக்காங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஆஸ்திரேலியன்ஸ் கொஞ்சம் இருக்காங்க எக்ஸ்பேர்ட்ஸு, நியூசிலாண்டர்ஸ் இருக்காங்க எக்ஸ்பேர்ட்ஸ். இங்கே வனுவட்டுவன்ஸ் நிறையா போய் ஆஸ்திரேலியாவில் வேலை செய்கிறாங்க. நிறைய ஃபாரின் மணி உள்ளே வருது, டூரிஸ்ட் மணியும் நிறையா உள்ளே வருது. ஆஸ்திரேலியன்ஸ் வந்து டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது உங்களுக்கு, நியூசிலாண்ட்லேருந்து டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது. ஸோ இதனால் நிறைய டூரிஸ்ட் வர்றதுனாலையும், இந்த நாட்டோட மக்கள் நிறையா ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் வேலை செஞ்சு பணம் அனுப்புறதுனாலையும் இங்கே விலை எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குங்க. ரொம்ப மற்ற சாலமனை கம்பேர் பண்ணும்போது டபுள் ப்ரைஸ் எல்லாமே இங்கே. பட் இதை விட எக்ஸ்பென்சிவான நாடுகள்லாம் இருக்குது பசிபிக்கில். ஃப்ரெஞ்ச் பாலினீஷியா கேள்விப்பட்டிருப்பீங்களே, பசிபிக்லேயே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான இடம் வந்து ஃப்ரெஞ்ச் பாலினீஷியா. அதுவும் ஃப்ரெஞ்சோட காலனியாக இருக்கிறது தான். இப்போயும் அது வந்து இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி கிடையாது, ஃப்ரெஞ்சோட இதில் தான் இருக்குது. நியூ கலிடோனியா, அதுவும் மெலனீஷியா தான். இந்த நாட்டோட நேஷனல் டிஷ் லாப்லாப், அதை நீங்கள் சாப்பிட போகிறோம், வந்து சாப்பிடுவோம், அதை பற்றி பேசுவோம். இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தோம்னா பார்லமெண்ட்டு. ஸோ இந்த நாட்டோட ஹிஸ்ட்ரியை அதை சுருக்கமாக பார்த்துட்டு அப்புறம் அப்படியே நம்ம கன்டினியூ பண்ணுவோம் vlog. Hello bro. மியூசிக்கை போட்டு பட்டு யாரும் இவங்க வாசிக்கல, ஸ்பீக்கரில் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்க, அப்படியே ஜாலியாக நடந்து போகலாம். என்னங்க இது துறைமுகம் நினைக்கிறேன், ஏதோ கப்பல் சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரிப்பேர் ஒர்க் போயிட்டு இருக்குதுங்க. கப்பல் ரிப்பேர் கம்பெனியாக இருக்குது. இன்னும் ஓகே, இந்த பக்கம் பெரிய கப்பல் நிற்குது, வீடியோ எடுக்க கூட வந்துட்டாங்க. சரி வாங்க நம்ம போகலாம். இங்கே நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வெள்ளி சனியெல்லாம் களைகட்டுங்க. இந்த கிளப்பு பாரெல்லாம் இன்றைக்கி நைட்டு களைகட்டு வந்தோம்னா. இங்கே நிறைய டூரிஸ்ட் வர்றதுனால ஃபிலிப்பினோ உணவும் பிடிக்கும் இந்த ஆஸ்திரேலியன்ஸ். இவங்களுக்கெல்லாம் ஃபிலிப்பினஸ் கூட கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 50-100 பேர் இருக்கலாம். ஒரு குட்டி ஃபிலிப்பைன்ஸ் கடை. ஃபிலிப்பைன்ஸ்னாலே என்ன, உங்களுக்கு அந்த லெச்சான் கேள்விப்பட்டிருப்பீங்களே, முழு பன்றி வந்து அப்படியே வந்து பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்றது, குட்டி குட்டியாக வெட்டி, அதை தான் வச்சுருக்காங்க. லெச்சான் அது ஃபேமஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச நாடு ஃபிலிப்பைன்ஸ், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பார்த்தவங்களுக்கு. பாருங்கள், கோழி ஈரல், சிக்கன் இது எல்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 ரூபா to 400 ரூபாயில் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். How much rice with beef? Rice with beef is 600. 600. ஓகே, 600 வட்டும்னா நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 400 ரூபா வருங்க. ஓகே தான், 400 ரூபாய்க்கு சாப்பிட்றதுல பெரிய விஷயம் இந்த ஊரில். இந்த மாதிரி குட்டி கடையில் சாப்பிட்டா தான் நம்ம அந்த 300-400 ரேஞ்சில் முடிக்க முடியும். ஸோ
ஸோ இந்த பக்கம்லாம் உங்களுக்கு மணி எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் இருக்குங்க. சைனீஸ் ஃபுட்டு. முக்கியமாக இந்த பக்கம் பார்த்தீங்களா மசாஜ்னா யார்? தாய்லாந்து தான். தாய் மசாஜ் எவ்வளோ தெரியுங்களா? தாய் மசாஜ் 1 hour 3000 வனுவட்டு வட்டுங்க. இவ்வளோ தூரம் வந்து வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையிலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். தாய் மசாஜ் எல்லாம் அரௌண்ட் ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் வரும். இங்கேயும் அதே தான் போட்டிருக்காங்க. தாய் மசாஜ் 3000 1 மணி நேரத்துக்கு. ஹலோ ஹலோ வந்து அதுதான் பாட்டி வியட்நாமீஸ் மாதிரி இருக்காங்க. இங்கே ஒரு சைஸபிள் வியட்நாம் கம்யூனிட்டி இருக்குதுங்க. எனக்கு அந்த யாட்ஸ்லாம் காட்டணும் ஆசை எனக்கு. இது அந்த லக்ஸுரி யாட்டு. இது நம்ம இதில் பார்த்துருப்போம். ஃபிஜியில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சுவாலையும் வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட யாட்ஸ் நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வனுவட்டோட இதுதான் மெயினாக அந்த யாட் நிறுத்துகிற இதாட் இருக்கு ஸ்பாட்டு. அப்படியே போகலாமா? பேசைட் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கேஃபீஸ் பார்ஸ் அதெல்லாம் இருக்குது வரிசையாக. ஒயிட் பீச் அந்த பக்கம் ஒரு ரெசார்ட் இருக்குது. நல்லா இருக்குல்ல இடம்? இறுக்கி ஐலாண்டுங்க. பார்த்தேன் இப்போ தான். இறுக்கி ஐலாண்ட் ரெசார்ட் இருக்கு இங்கே. பாருங்க கரெக்டாக பீச் பங்களாஸ். இந்த மாதிரி குட்டி குட்டி தீவுகளுக்கு போகிறதுக்கு பெரிய போட்லாம் கூட தேவையில்லைங்க. இந்த மாதிரி ரிவர் ராஃப்டிங் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி போட்டே போதும். இன்ஜின் குட்டி இன்ஜின் வச்சுருக்காங்க, சுசுகி இன்ஜின். இது பணக்காரர்களின் சொர்க்க பூமி அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த வனுவட்டு பசிபிக் தீவுகளில் ஒரு ஹாஸ்டலாவது இருந்ததே நம்ம பட்ஜெட்டுக்கு. 1100 ரூபாய் ஒரு நைட்டுக்கு. நான் 2 நைட்டு ஃபஸ்ட்டு புக் பண்ணியிருந்தேன்ல, அப்புறம் டைரெக்டே ஓனர்கிட்டே பேசி 1500 பட்டு ஓகேன்ட்டார். ஆன்லைனில் 1620, டைரெக்டாக கொடுத்தா 1500. நம்ம ஊர் பணத்துக்கு 1100 ரூபா ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இன்னும் 2 நைட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து ஃபுல் 6 நாள் இங்கே தான் தங்கணும்னு நினைக்கிறேன். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த தீவுலேயே எங்கேயுமே ரூம் இல்லை ஈஃபேட்டில். ஸோ அங்கே இருக்க கண்டெய்னர்ஸ் எல்லாம், ஸோ அதுதான் மெயின் மேஜர் போர்ட்டுங்க. அந்த பக்கம் இருக்குது. அப்படியே உள்ளுக்குள்ள மலைகளுக்குள்ளே இந்த தண்ணி வந்திருக்கு இந்த பேல. அந்த பக்கம் பெருங்கடல் இருக்குது, பசிபிக் பெருங்கடல். ஸோ இதுதாங்க கவர்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் எல்லாம், கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எல்லாம் உள்ளதாக இருக்குது. பார்லமெண்ட் அந்த பக்கம் இருக்குது. நம்ம அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ பார்லமெண்ட் இந்த காம்ப்ளெக்ஸே வந்து சுற்றியும் ஃபுல்லாக வேலி போட்டாங்க. உள்ளுக்குள்ளே எல்லாம் கவர்மெண்ட் பில்டிங்ஸு, அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் சம்மந்தப்பட்டது, இது மற்றதெல்லாம் வந்து இது உள்ளுக்குள்ளே தாங்க நடக்குதுங்க ஆஃபீஸஸ்ஸு. இங்கே ஒரு கேட் இருக்குது, பட் இதுவுமே க்ளோஸ் ஆகிருக்கு. பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி எரிமலைகள்னால் உருவானதாங்க இந்த வனுவட்டு தீவும். முக்கால்வாசி பசிபிக் தீவுகள் மாதிரியே இந்த பசிபிக் நம்ம இப்போ பார்த்த மெலனீஷியாலே அதிக ஆக்டிவ் வல்கனோஸ், இன்னும் உயிரோடு இருக்கிற எரிமலைகள் இருக்கிற நாடு வனுவட்டுங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக இப்போ நம்ம இருக்கிற அந்த ஈஃபேட் தீவில் எந்த எரிமலையும் இல்லை. பக்கத்தில் தன்னா அப்படிங்கிற தீவுக்கு போகணும் எரிமலை பார்க்க. பட் வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஃபெர்ரி. சரி அட்லீஸ்ட் ஃப்ளைட்டில் போகலாம் அப்படின்னா ஃப்ளைட் இவங்க நாட்டோட ஏர்லைன் ஏர் வனுவட்டு இருந்ததுங்க ஒரு 6 மாதம் முன்னாடி வரைக்கும். வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் ஓடிட்டு இருந்தாங்க. அதுவுமே இப்போ வந்து நிதி நெருக்கடியால் நிறுத்திட்டாங்க அந்த ஏர்லைனையே. இப்போ எப்படி நம்ம ஊரில் கோஆர் ஸ்டாப் ஆச்சு, ஜெட் ஏர்வேஸ் திடீர்னு நிறுத்திட்டாங்க. அந்த மாதிரி 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாள் திடீர்னு நைட்டோட நைட்டாக ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணி இது பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஆப்ஷனே கிடையாது, நீங்கள் வந்து இதில் தான் போய் ஆகணும். ஃபெர்ரியில் தான் அது வாரத்துக்கு ஒரு ஃபெரி. நமக்கு டைமிங் செட் ஆகலை, இல்லைனா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆக்டிவாக இருக்கணும் காட்டியிருப்பேன். 3000 வருஷத்துக்கு முன்னாடி கடலோடிகள் வராங்க, மெலனீஷியன்ஸ் வந்து இங்கே எல்லாம் அப்படியே செட்டில் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க காட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் பண்ணி மீன்கள் பிடித்து தன் வாழ்வாதாரத்தை அமைச்சிக்கிறாங்க. கேனிபாலிசம் ஃபாலோ பண்ணுறாங்க, மனிதனை மீதும் சாப்பிட்றது. ஒரு கிராமத்துக்குன்னா அந்த கிராமத்து தலைவர் அவங்களுக்கும் இன்னொரு கிராமத்துக்கும் சண்டை, இவங்க பழங்குடிகளுக்கு இடையே சண்டை, அந்த ட்ரைபல் வார்ஸ்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த நாட்டோட தேசிய கொடி பிரமாதமாக இருக்குது பாருங்க. இதுக்கு மேலே நம்மளை அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. ஸோ இதாங்க பார்லமெண்ட்டு. முதலாக யூரோப்பியன்ஸ் வர்றது ஒரு ஸ்பானிஷ் எக்ஸ்ப்ளோரரா இல்லை டச் எக்ஸ்ப்ளோரர் வராருன்னு நினைக்கிறேன். 17ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் 1606. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வராரு ஃப்ரெஞ்ச் எக்ஸ்ப்ளோரர். அதுக்கப்புறம் 18th செஞ்சுரியில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபேமஸ் பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரர்னு நினைக்கிறேன், கேப்டன் குக்கு. அவர் பேரில் இங்கே ஒரு தீவே இருக்குது, நியூசிலாண்டு கண்ட்ரோலில் இருக்குது இப்போது, குக் ஐலாண்ட்ஸு. அவர் வந்து தான் வந்து இந்த தீவை வந்து இறங்குறாரு. முக்கியமாக இங்கே கிடையாது, நான் சொன்னல சாண்டோன்னு ஒரு தீவில். ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிடுது அவருக்கு. ஸோ இந்த தீவுகளுக்கு அவர் தாங்க முதல் பேர் வைக்கிறாரு. நியூ ஹெப்ரிட்ஸ் தீவு தான் இதோட பேர். 1980 வரைக்கும், சுதந்திரம் வாங்குற வரைக்கும்.
ஸோ வர்றாரு. ஸோ அவர் தான் பேர் வைக்கிறாரா, இப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் மற்ற தீவுகள் மாதிரியே 19ஆம் நூற்றாண்டு மத்தியில் 1830s 1840s யூகேலேருந்து கிறிஸ்டின் மிஷனரிஸ் வர்றாங்க. வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருக்க மக்கள் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாறுறாங்க. நிறைய ப்ரொட்டஸ்டன்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் ரோமன் கேத்தலிக்ஸும் இருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் வந்ததுனால இங்கிலீஷ் வந்தது. ஃப்ரெஞ்சு எப்படி வந்தது? ஃப்ரெஞ்சு பிளான்டேஷன்ஸ், அதாவது தோட்டங்கள் அமைக்கிறதுக்காக ஃப்ரான்ஸ்லேருந்து நிறைய பேர் வராங்க. இங்கே வந்து இந்த தீவை கைப்பற்றுறாங்க. ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷுக்கும் இடையில பெருசாக சண்டை இல்லை. ஒற்றுமையாக என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து இதை நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் அண்ட் பிரிட்டிஷ் காம்பினேஷனாக காலனியாக மாறுதுங்க. இந்த இது யூஸ்வலாக நம்ம ஏதோ ஒரு நாட்டோட காலனியாக பார்த்துருப்பீங்க, இல்லை ஒவ்வொரு காலகட்டங்களில் வெவ்வேறு நாட்டோட காலனியாக இருந்திருக்கு இந்தியா கூட. ஆனால் ஒரே காலகட்டத்தில் 19th century முடிவில் 1887லேருந்து 1980 வரைக்கும் கிட்டத்தட்ட 90 வருஷம் ஃப்ரெஞ்சும் பிரிட்டிஷும் சேர்ந்து ஒன்றா இந்த நாட்டை ஆண்டாங்க, நியூ ஹெப்ரிட்ஸ் அப்படிங்கிற பேரில். அதுக்கப்புறம் இந்த 2ஆம் உலகப் போரில் வந்து இது அமெரிக்க படைகளுக்கு தெரியும், ஜப்பானுக்கும் அமெரிக்க படைகளுக்கும் மிகப்பெரிய போர் நடந்தது இந்த பசிபிக் நாடுகளில். அந்த டைமில் அமெரிக்காவோட ஏர்பேஸாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதை பெருசாக போர் எதுவும் நடக்கலை, ஆனால் வந்து ஏர்பேஸாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஃப்ளைட்ஸ்லாம் வந்து இறங்கிட்டு மறுபடியும் போகிறதுக்கு, ஸ்டாக்ஸ் ஃபியூயல் இது பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து உணவுப் பொருட்கள்லாம் இது பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் 1980 ஒன்றா சேர்ந்து ஃப்ரெஞ்சும் பிரிட்டிஷும் இந்த நாட்டுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ரிபப்ளிக் ஆஃப் வனுவட்டு அப்படின்னு வந்து பேர் வருது. இதுக்கு வந்து நம்மூர் மாதிரியே தான் பிரிட்டிஷ் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பார்லமெண்ட்ரி இதுதாங்க. ஸோ அதில் என்னென்னா, பிரைம் மினிஸ்டர் மக்களால் இது பண்ணப்படுறாரு. ஆனால் 4 வருஷத்துக்கு ஒருக்கா இங்கே எலெக்ஷன் நடக்குது. ஸோ கட்சி 2 கட்சி 3 கட்சி இருக்க மாட்டிருக்கு. நம்ம ஊர் மாதிரி தான் ஓட்டு போடுறது, மெஜாரிட்டி அவங்க கட்சியிலேருந்து பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணுறாங்க. 4 வருஷம் ஆள்றாங்க. அதே மாதிரி பார்லமெண்ட் சேர்ந்து பிரசிடெண்ட்டை வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. மக்கள் கிடையாது, நம்ம ஊர் மாதிரியே தான். நம்ம இதில் என்ன சிஸ்டம், பிரிட்டிஷ் சிஸ்டம், அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் லோக்கல்ஸு. இது வந்து இந்த நாட்டோட அழகான கொடி. இந்த கொடிக்கு ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு இது இருக்குங்க, பார்த்துடலாமா? பச்சை வந்து இந்த நாட்டோட இயற்கை வளத்தை குறிக்குதுங்க. பச்சை பசேல் மரங்கள், மலைக்காடுகள், இதெல்லாத்தையும் குறிக்கிறது பச்சை. இந்த எல்லோ, இந்த ஒய் ஷேப்பில் இருக்குல்ல, இந்த ஒய் ஷேப் வந்து இந்த தீவோட அமைப்புகள் குறிக்குதுங்க. இந்த 83 தீவுகள் இருக்குல்ல, நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒய் ஷேப்பில் தான் அமைஞ்சிருக்கும் தீவுகள். ஸோ அதனால் அந்த அமைப்பை குறிக்கிறது அந்த ஒய்யு. அந்த பிளாக் வந்து இந்த மக்களோட நிறங்கத்தை குறிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அந்த பிளாக்கு மேலே வந்து சிவப்பு இருக்குது பார்த்தீங்களா? பன்றிகள் சாப்பிட்றது பசிபிக்கில் எல்லா நாடுகளையும் சாப்பிட்றாங்க. முக்கிய பிரதான உணவாக கருதப்படுகிறது. பன்றியை நம்ம எப்படி வந்து சாமிக்கு வந்து நம்ம உள்ளூர் இந்த சாமிக்கள், ஊர் சாமிக்கள் நம்ம வந்து கெடா வந்து வெட்டுறோம், ஆடு வெட்டுறோம், கோழி வெட்டுறோம். இந்த மாதிரி இவங்க ஆன்செஸ்டர்ஸ், இவங்க முன்னோர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, அவங்க வந்து சந்தோஷப்படுத்தினா இவங்க நல்லா வச்சுப்பாங்கன்னு இவங்க மக்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை. அந்த முன்னோர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இவங்க வந்து பன்றிகளை வெட்டுவாங்க. ஸோ அந்த பன்றிகளை வெட்டி ரத்தத்தை வந்து முன்னோர்கள் இதில் இது பண்ணுவாங்க. அந்த அவங்களோட என்ன சொல்கிறது, கல்லறையில் வந்து இது பண்ணுவாங்க. முன்னோர்கள்லாம் முக்கியமாக எல்லாம் வந்து புதைச்சி வச்சுருப்பாங்க இங்கே, இப்போ வீட்டு அவங்களோட நிலத்திலேயே. ஸோ அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக, அவங்க ஆவிகளையோ அந்த ஆன்செஸ்டர் ஸ்பிரிட்ஸ் இது பண்ணுறதுக்காக வந்து பன்றிகளோட ரத்தத்தை வந்து படைப்பாங்க. ஸோ அந்த பன்றிகளோட ரத்தத்தை குறிக்கிறது தான் அந்த சிவப்புன்னு போட்டிருந்தது. ஸோ பச்சை, ரெட்டு, பிளாக்கு, எல்லோ, இதாங்க விஷயம். 1980 ஜூலை 30ன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் கரெக்டாக இருந்தால் இந்த நாட்டோட சுதந்திரம் வாங்கினது. ரிபப்ளிக் ஆஃப் வனுவட்டு. பட் இன்னும் ஃப்ரெஞ்ச் கையில் சில நாடுகள் முழு சுதந்திரம் கொடுக்காம அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் கையில் சில நாடுகள் இருக்குது. நியூ கலிடோனியா இது கீழே இருக்கிறது, அப்புறம் ஃப்ரெஞ்ச் பாலினீஷியா, இதெல்லாமே கூரையில் தான் கட்டியிருக்காங்க பார்லமெண்ட். இதுதான் பார்லமெண்ட்டு. ஸோ இது ஒரு லோக்கல் வனுவட்டுவன் குடும்பம், ஆண், பெண் மற்றும் அவங்க குழந்தைங்க, ஒரு குட்டி குழந்தை. யுனைடெட் இன் பீஸ், அமைதியாக ஒற்றுமையாக இருப்போம், நாடு வளம் பெறும் அப்படின்னு சொல்ல வராங்க. அவ்வளோதான் இங்கிலீஷு. இது வந்து ஃப்ரெஞ்சு. யுகேட்டா லாங் பீஸ் யுமி ப்ரோக்ரஸ். ப்ரோக்ரஸ் தான் ப்ரோக்ரஸாக மாறிடுச்சு. அந்த இங்கிலீஷே லைட்டாக மருவி ஒரு புரோக்கன் இங்கிலீஷ் தான் இந்த இவங்களோட லோக்கல் லாங்குவேஜ் பிஸ்லாமோ. பப்புவா நியூகினியா மாதிரியோ சாலமன் மாதிரியோ இங்கே பெருசாக ரத்த பூமி கிடையாது. ஓரளவுக்கு அமைதியாக தான் இருந்திருக்கு. 2ஆம் உலகப் போர் பக்கத்து நாடுகளில் நடந்தாலும் இங்கே பெருசாக நடக்கலை, மக்கள் இறக்கலை. ஜஸ்ட் ஏர்பேஸாக மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ணாங்க, யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆஸ்திரேலியனும் அமெரிக்கா படைகளும். ஸோ இங்கே இந்த நாட்டுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா,
இந்த நாடு அமைஞ்சிருக்கிற ஜோன் அப்படி. முக்கியமாக அடிக்கடி இங்கே வந்து நிலநடுக்கம் வருங்க. 2002 ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்தது. அப்புறம் முக்கியமாக சைக்ளோன்ஸு, அநியாயத்துக்கு சூறாவளி பார்த்தோமே, பேம் சூறாவளி, மிகப்பெரிய லெவல் சூறாவளி பசிபிக்லேயே 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது 2015. எப்படி சென்னை அடிச்சுது 2015 ஃப்ளட்டு, அதே மாதிரி. ஸோ இந்த நாட்டுக்கு என்ன பிரச்சனைனா இயற்கை சேதாரம் தான், பேரழிவு தான். நல்ல வருமானம் டூரிசம் பொறுத்த வரைக்கும். ஆஸ்திரேலியன்ஸ் இருந்து நியூசிலாண்டு இருந்தோம். ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு. முதலே காஸ்ட்லியாக தான் இருந்தது. இந்த இதுக்கப்புறம் இன்னும் காஸ்ட்லி ஆகிடுச்சு கோவிடுக்கு அப்புறம். அதுதான் இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த நாட்டுக்கு, மிகப்பெரிய லெவலில் இன்ஃப்ளேஷன் மணி. ஓகேங்க, நம்ம அப்படியே வெளியில் போகலாம். என்ன தான் ஃப்ரெஞ்ச் விட்டுட்டு போயிட்டாலும் இப்போ கூட ஃப்ரெஞ்ச் வந்து இவங்களுக்கு நிறைய ஆஸ்திரேலியன்ஸ் ஃபண்ட் பண்ணுறாங்க. ஃப்ரெஞ்சும் நிறைய வந்து பண உதவி செய்கிறாங்க பல்வேறு ப்ராஜெக்ட்ஸில். ஃப்ரெஞ்சு கொஞ்சம் இங்கேயும் இருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸு தொழில் பண்ணிட்டு. சைனீஸ் ஆதிக்கம் சாலமன் அளவுக்கு இங்கே கிடையாதுங்க. இங்கே மெயினாக ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு தான் ஃப்ரெஞ்சும். ஆனால் சூப்பர் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா இந்த சின்ன சின்ன ஸ்டோர்ஸு எல்லாமே சைனீஸ் கையில் தான் இருக்குது. எங்கே போனீங்கனாலும் சைனீஸ் உட்காந்துருப்பாங்க, இங்கிலீஷ் தெரியாமல் கூட. அதுதான் இதில் பெரிய இதுவே சர்ப்ரைஸு. என்ன ஓ மாதிரி ஒரு சிம்பிள், என்னது இது? இங்கே பாருங்க, மெயினாக இந்த நாட்டோட இது டிம்பருங்க. சாலமன்ஸ் மாதிரியே மரக்கட்டைகள் ஏற்றுமதி பண்ணுறாங்க ஜப்பான், சைனா, ஆஸ்திரேலியாவுக்கெல்லாம். ஸோ அதில் வந்து மரத்துலேயே அழகாக ஒரு ஆர்டிஃபேக்ட் செஞ்சுருக்காங்க பாருங்கள், கலைப்பொருள். ஸோ இவங்க கும்பிட்ற ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக இதுலேயே போட்டிருக்குங்க, லோக்கல் லாங்குவேஜில், புரியல. Vanuatu நேஷனல், அது வந்து நேஷ்னல். கல்ச்சரல், கல்ச்சரல் தான் கல்ச்சரல் ஆகிடுச்சு. எப்படி மறுவி இருக்குது பாருங்கள். இங்கிலீஷ் வந்து இந்த லோக்கல் லாங்குவேஜா, காம்ப்ளெக்ஸ் தான் காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ கல்ச்சரல் காம்ப்ளெக்ஸ் இந்த இடம் தான். இங்கே ஒரு பார்க் இருக்குது, சரளனா பார்க். ஏதோ மியூசிக் இசை கச்சேரி ஏதோ நடந்துருக்க மாட்டிருக்குதே. எனக்கு இதோ இன்றைக்கி நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கடையெல்லாம் போட்டிருக்காங்க. டுடே மியூசிக் ஃபங்க்ஷன் டுடே. Okay, today and tomorrow. What time? 5 o'clock. Oh, today evening 5 o'clock start. Yes, 5 o'clock to 6 o'clock. Okay. Until 11. Oh, music, dance. Yeah, music, dance. Traditional dance or Different kinds of music. different kinds of music? Yes, we got, Okay. One group from New Caledonia. Okay. Yes. ஓ, பக்கத்து நாடுகளில் இருந்து கூட வந்து இது பண்ணுறாங்க, நியூ கலிடோனியாவில் இருந்து கூட. ஓகே, நைஸ் பிரதர். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி தான் நடக்குது ஃபெஸ்ட் நப் ஒன். ஏதோ ஒரு கல்ச்சரல் கொண்டாட்டம் இன்றைக்கி நைட்டு இருக்குது, காத்திருக்கு. தெறிக்க விட போகிறாங்க இதில், இதுக்கெல்லாம் போட்டு ஸ்பீக்கர்லாம் போட்டு. அந்த பக்கமும் சாப்பாடு கடைலாம் இருக்குது. வாழை இலையும் சரி, தென்னை மரம் அந்த இதுவும் சரி, உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் யூஸ் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே. பாருங்களேன், எல்லாமே வாழை இது வச்சு தான் கட்டியிருக்காங்க. ஓ, ஹலோ பிரதர். Hello, Vanuatu people, you play football or rugby? Which one is famous? Football. So football is the national sport of Vanuatu? Yes. Not rugby? No. Okay. Rugby do. Rugby also, but Yes, but football is the major one. Yes. Okay. சாலமன்ஸ்லேயும் இங்கேயும் ஃபுட்பாலு சமவால அந்த கிளிக்கிட்டி கிரிக்கெட் மாதிரி, அப்புறம் ரக்பியும் விளையாடுறாங்க. ஃபிஜியில் மெயினாக ரக்பி தான். ஸ்கூலுக்கு போக விளையாண்டுருக்காங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மதியமாச்சே. Guys, you don't have school? See, we finished. Oh, afternoon 2 o'clock finish. Yes, no, at past 11 at Friday. Oh, Friday only half day. Saturday, Sunday holiday. No, yes. 2.5 days holidays. Yes. என்ஜாய் வாய்ப்பே இல்லைங்க. ஸோ வெள்ளிக்கிழமை மதியத்துலேருந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரைக்கும் ஜாலி தான் குழந்தைங்களுக்கு. சூப்பரில். நேஷ்னல் மியூசியம் ஆஃப் வனுவாட்டு. வீடியோ எடுக்க விடுவாங்கன்னு தெரில, விட்டால் தான் போக போகிறேன். ஏன்னா இதே மாதிரி நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் சாலமன்ஸில், அதே மாதிரி தான் இருக்க போகுது. உங்களுக்கு தான் காட்ட முடியல. ஸோ வீடியோ எடுத்தாங்கன்னா நம்ம உள்ளே போகலாம், இல்லைனா வேணாம். ஓகேவா? லோக்கல்ஸில் இப்பயே வந்து உட்காந்துட்டாங்க. என்ஜாய் செலிப்ரேஷன். தேங்க்யூ. சில நாடுகளில் அலோவ் பண்ணுறாங்க, சில நாடுகளில் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. ஸோ இது கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த தூண்களே வந்து இவங்களோட கலாச்சாரம் முறைப்படி தான் செஞ்சுருக்காங்க பாருங்களேன். நல்லா இருக்குல்ல இது? இந்த 2 கண், மூக்கு, இவங்களோட ஆன்செஸ்டர்ஸ் இதெல்லாம் வழிபட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் போக மிஷினரிஸ் வந்ததுக்கப்புறம் கிறிஸ்துவத்துக்கு மாறி இருக்காங்க. இது நடந்திருக்கு.
I want to visit the museum. Okay, visit entry fee is 1,000 Watu. 1000 Watu. Okay. Video is allowed, right? Yeah. ஓகே வீடியோ அளவுக்கு அலோவ் பண்ணுறாங்களாம்மா. அப்போ தான் வாங்குவேன். 1000 ரூபாங்கிறது ஒரு 700 ரூபாங்க நம்ம ஊர் பணத்துக்கு. முதல்ல கேட்டுக்கணும் உள்ளே போனதுக்கப்புறம். No. Sorry, No ticket or nothing? Okay. எனக்கு அது எதுவுமே கிடையாதும்மா. ஓகே உள்ளே போகலாமா? பணம் கொடுத்துட்டு 1000 Watu. இதில் என்ட்ரு ஆகிறோம். இந்த நாட்டோட தேசிய மியூசியம் ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி போயிட்டுருக்கு. இதில் நம்ம அது போகலாம், ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போய்க்கலாம். உள்ளே வந்தோடனே ஒரு சுவினியர் கடை. இது எல்லாமே இவங்க மரப்பொருள்கள் செய்கிற இவங்க கலைப்பொருள்கள்ங்க, ஆர்டிஃபேக்ட்ஸ். இதெல்லாம் 5000 ரூபாய், ஆல்மோஸ்ட் 3500 ரூபாய். இந்த ஒரு மர ஆர்டிஃபேக்ட் 3500 ரூபாங்க. ஜெயக்குமார் வந்த உடனே உன் வேலையை காட்டுறியா அப்படின்னு தானே சொல்கிறீங்க? சாரிங்க, எடுத்து வச்சிட்றேன். இங்கே பாருங்க, இது கல்லில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குல்ல அந்த கல்லிலே செஞ்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் இவங்களோட முன்னோர்கள் அந்த இதுதான். இப்போவும் முன்னோர்களை வந்து முக்கியமாக அதுக்கான சடங்குகள் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இங்கே கிடைக்கிற பேர்ல்ஸ், இந்த முத்து இதெல்லாம் வச்சு மாலைகள்லாம் செய்கிறாங்க. ஸோ இது முக்கியமாக ஒரு டூரிஸ்ட் இது எக்கனாமிக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் இதாக இருக்குதுங்க. இவங்களோட கைவினை கலைப்பொருட்கள் மற்றும் இந்த மாலைகள் இது எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு வனுவட்டுவோட ஜியாகிரபிக்கல் இதை பார்த்துடலாமா? மொத்தம் 83 தீவு கூட்டம் கொண்ட நாடு வனுவட்டு. அதில் பெரிய தீவுகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 தீவு, ஒரு 70 தீவெல்லாம் குட்டி ஐசல்ஸ், குட்டி தீவுகள். முக்கியமாக மக்கள் 60 தீவுகள் இருக்காங்க. அது வரைக்கும் வந்து வனுவட்டு தீவு இது பாருங்கள், ஒரு வி ஷேப், உங்களுக்கு ஒய் ஷேப்பில் இருக்கா பாருங்களேன். இப்படி ஒய் ஷேப்பில் வந்து இப்படி வரும். அதனால தான் அந்த மேப்பில் வந்து அந்த ஒய் இருக்கிறது சிம்பிள். இப்போ நம்ம வந்து இந்த நாடு அதோட நார்த் எண்டு, அந்த நாட்டோட சதர்ன் எண்டு இங்கே இருக்குது. நம்ம ஓரளவுக்கு சென்ட்ரலில் இருக்கோம் பாருங்கள். இதுதான் அந்த ஈஃபேட் தீவு. ஈஃபேட் தீவில் இந்த நாட்டோட தலைநகரம் போர்ட் வில்லா. நம்ம இங்கே இருக்கோம். பசிபிக் பெருங்கடல். ஸோ இது வந்து உங்களுக்கு அப்படி சுற்றியும் வந்து உங்களுக்கு ஒரு ரீஃப் இருக்குது. இது உங்களுக்கு பே மாதிரி உள்ள ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி வளைஞ்சு மலைகளான லேண்ட்ஸ்கேப் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த லேண்ட்ஸ்கேப்பே மலைகளாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ சென்டரில் ஃபுல்லாக எல்லாம் மலைகள் தான். ஸோ இங்கேருந்து தீவு ஒட்டி உங்களுக்கு ரோடு போகுது. இந்த கடலை ஒட்டி உங்களுக்கு ரோடு போட்டிருக்காங்க. சென்டரில் கூட ஒரு ரோடு இந்த பக்கம் ஒன்று போட்டிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இங்கே இருக்கோம் போர்ட் வில்லா. ஸோ இங்கே வந்து ஒரு பே மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்களேன். அழகாக வந்து இந்த வளைஞ்சு போகிறதுக்குள்ளே கடல் உள்ளே வந்திருக்கு. ஸோ இது பே. இங்கே இருக்கோம் போர்ட் வில்லா. நான் சொன்னேன்ல அந்த தன்னா ஐலாண்டு, இது வந்து எரிமலைகள் அதிகம் இருக்கிற தீவு. முக்கியமாக மவுண்ட் யசூர், இந்த நாட்டோட முக்கியமான ஆக்டிவ் வல்கனோ தன்னா. இதுதான் அந்த தன்னா மலை. அது இங்கே தான் இருக்குது அந்த வல்கனோ, மவுண்ட் யசூர். இன்னொரு முக்கிய தீவான இது பாருங்க, ஸ்பிரிட்டு சாண்டோ. இது செல்லமாக சாண்டோன்னு அழைக்கப்படுது. ஸோ இதுதான் வந்து அந்த சாண்டோ தீவு. இங்கே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குங்க. முக்கியமாக இந்த வனுவட்டுவில் 2 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஒன்று இப்போ நம்ம இருக்கிற போர்ட் வில்லா, இன்னொன்று இந்த ஈஸ்பிரிட்டு சாண்டோவில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட். இந்த 2 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கும் ஆஸ்திரேலியாவிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் பீச்சஸ்ஸு இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே போர்ட் வில்லா வர விரும்பாதவங்க டைரெக்டாக இந்த ஐலாண்டுக்கே ஆஸ்திரேலியாவிலேருந்து ஃப்ளைட்டில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இது தவிர அந்த குட்டி தீவுகள் அங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இங்கெல்லாம் நிறைய ப்ரைவேட் ரெசார்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தீவுகளுக்கு வந்துட்டு இங்கேருந்து உங்களுக்கு போட்டில் போகணும். பட் சில தீவுகளில் டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸும் இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா, நான் சொன்ன மாதிரி அந்த ஏர்வனுவட்டு வந்து இப்போது சீஸ் பண்ணிட்டாங்க ஆப்ரேஷன்ஸு. அதனால் இப்போதைக்கு ரன் ஆகலை. போட்டில் தான் போய் ஆகணும். அது இன்னும் ரொம்ப காஸ்ட்லி. ப்ரைவேட் போட் எடுத்தோம்னா பேசஞ்சர் போட்டு உங்களுக்கு வாரத்துக்கு 1 நாள் தான் இருக்குது போர்ட் வில்லாலேருந்து. ஸோ நிறைய நாள் வந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு வைங்களேன். ஸோ மேக்ஸிமம் இது மட்டும்தான் கவர் பண்ண முடியும். நான் இது கவர் பண்ணலான்ற இந்த டனாவை. பட் இங்கேருந்து போகிறதுக்கு உங்களுக்கு 16 மணி நேரம் ஆகும் போட்டில். பட் ஆனால் வாரத்துக்கு 1 நாள் ஷெடியூலுங்கிறதுனால நம்மளால் ஷெடியூல் மேட்ச் ஆக மாட்டேங்குது. போயிட்டு ரிட்டர்ன் வர முடியாது நம்ம ஃப்ளைட்டுக்கு. அடுத்த புதன்கிழமை நம்ம ஃப்ளைட்டு, வெள்ளிக்கிழமையில் இருக்கோம் நம்ம. இதுதான் இந்த வனுவட்டுவோட ஓவரால் மேப்பு. பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி அந்த இந்த மணி ஷெல் மணி மாதிரி பிக் டெஸ்ட் மணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கட்டுருக்குங்க. ஜாம், கிழங்கு வகைகள் முக்கியமாக அவங்களோட உணவாக இருக்குது பல்வேறு வருடங்களாக. ரோஸ் கடலில் ஏதோ பாய் மாதிரி நெஞ்சிருக்காங்க. தென்னை ஓலையில் செஞ்ச ட்ரெஸ் பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ நாளைக்கு நம்ம ஒரு கலாச்சார கிராமத்துக்கு போக போகிறோம். ஸோ அங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி இங்கே வனுவட்டு லோக்கல்ஸ் வந்து அவங்களோட பாரம்பரியமிக்க துணி போட்டு நடனம் ஆடுது, அவங்களோட இதெல்லாமே நம்ம பார்க்க தான் போகிறோம் அடுத்த எபிசோடில். பாருங்கள் எல்லாமே இவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இதெல்லாமே. ஸோ இயற்கையாக கிடைச்சதை வச்சு வாழ்ந்துருக்காங்க. இந்த கோமணம் மாதிரி கட்டியிருக்காங்க ஆண்கள்.
மோஸ்ட்லி இப்போ எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு காட்டுறாங்க, அவ்வளோதாங்க. மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே வந்து மாடர்ன் ட்ரெஸ்க்கு மாறிட்டாங்க. இதெல்லாம் அவங்க முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கிறத இன்னும் அந்த உயிர்ப்போடு வச்சுருக்காங்க கலாச்சாரத்தை, அதை நமக்கு பண்ணி காட்டுவாங்க வர்ற டூரிஸ்ட்டுக்கு. இதுதான் ஒரு ஏன்ஷியன் கார்டன் தான் நினைக்கிறேன். கடவுளாக நினச்சி கும்பிட்டு அந்த முன்னோரோட கலைப்பொருள் தான் இது. ஆஹா, வந்துருச்சு காவா. காவா வந்து ஃபிஜி மாதிரியே சாலமனில் அந்தளவுக்கு இல்லை, பட் ஆனால் வனுவட்டுவில் காவா கல்ச்சர் இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு கலாச்சார இதாகவே வச்சுருக்காங்க இந்த லோக்கல்ஸ். முக்கியமாக அங்கங்கே காவா கடை, காவா பார்னே இருக்குது. அப்படி யூஸ்வல் நம்ம ஊரில் பார் இருக்கும், அது மாதிரி இங்கே காவா பார்னு இருக்குது. லோக்கல்ஸ் நிறைய குடிக்கிறாங்க. பெரிய ரிலாக்ஸேஷனாக இருக்குமாம்மா இதை குடித்தா. மருந்தாகவும் செயல்படுது, அளவோடு குடித்தால். ஃபிஜியில் வந்து அதை பவுடர் ஆக்கி கொஞ்சம் கமர்ஷியலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. வனுவட்டுவில் இன்னுமே வந்து ட்ரெடிஷ்னலாக அந்த ரூட்ஸ்லேருந்து எடுத்து தான் வந்து புழிஞ்சு குடிக்கிறாங்க காவா ட்ரிங்கை. பெயிண்ட்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய வண்ணங்களை வச்சு இது பண்ணியிருக்காங்க பாருங்களேன். திஸ் dramatic helmet mask comes from Thoman Island, southern western Melaleuca. Many Vanuatu people have complex secret societies which involve a series of ritual grudges through individual paths by means of initiation rites, festival, pig sacrifices. நான் சொன்னேன்ல, இவங்க எல்லாத்துக்குமே வந்து பன்றிகளை இதாக கொடுக்கறது தான் வந்து இவங்களோட கலாச்சாரமே. In order to achieve increasing religious and social status, பன்றிகளை வந்து வெட்டி வந்து படைச்சு அதை வந்து ஒரு சோஷியல், நம்ம வந்து ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கிறதுக்காகவும் மற்றும் முன்னோர்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவதுக்காகவும் இது பண்ணுறாங்க. ஸோ அந்த டைம்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களான் இருக்கு. வித்தியாசமாக இருக்குல்ல தலைக்கு போடுறது. வனுவட்டு ஜியாலஜிக்கல் சர்வே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தீவுகளில் என்ன விதமான மண், அப்புறம் அந்த கல்லில் இருக்கிற இதெல்லாமே. பட் பெருசாக இந்த அளவுக்கு மற்ற பசிபிக் நாடுகள் அளவுக்கு வந்து இங்கே இது கிடையாதுங்க, கனிம வளம். அதாவது காப்பரோ இல்லை கோல்டோ கிடையாதுங்க. இதெல்லாம் ராக்ஸ், விதவிதமான கற்கள். நல்லா இருக்குல்ல அந்த கல், சிவப்பு கலரில், கருப்பு கலரில் வித்தியாசமாக இருக்கு. இதுதானே இங்கே பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு. இல்லை மரத்து இதுலேயே செஞ்ச கூட, நார்லேயே. நம்ம பிளாஸ்டிக் கூட பயன்படுத்திகிட்டு இருக்கோம், இவங்க மரத்தில் செஞ்ச கூட. இது நம்மளது இப்போ பல கல்ச்சர் மாறுது, வர மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இது நல்லா இருக்கு. ஓ, மேலே ஒரு இது ஈகிள் மாதிரி இருக்குது பாருங்க, பறவை. என்ன எல்லாமே லோக்கல் லாங்குவேஜ். ஹியூமன் ஃபிகர் அண்ட் ரூஃப் பீம். ஸோ இது இவங்களோட பாரம்பரியமிக்க வீடுங்க. இங்கே பாருங்க, ஆஹா, இப்போ தான் இங்கேருந்து பார்த்தா தான் தெரியுது. ஒரு குடிசை வீடு மாதிரி கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக தென்னை ஓலைகள் தான், காஞ்ச தென்னை ஓலைகளை வச்சு. மேலே வந்து பாருங்க, அங்கே ஒரு ஈகிள் மாதிரி ஒரு இது இருக்குது. அப்புறம் வந்து உள்ள வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த இவங்க பாரம்பரியமிக்க மனித இது ஆர்டிஃபேக்ட், கலைப்பொருள். சாப்பாடு சமைக்கிறது, பல்வேறு விதமான விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. கத்தி, ஈகிள் எல்லாமே மிக சிறப்பாக வந்து கலை நடந்துருக்குதுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி போகலாமா? எல்லாம் கனிமாலிசமில் ஈடுபட்டவங்க தான். இது கிறிஸ்டின் மிஷனரிஸ் வர்றதுக்கு முன்னாடி சாலமன் மாதிரியே எல்லாம் மனித கறி சாப்பிட்றது, இந்த ஹெட் ஹண்டிங் சொல்லுவாங்க, தலையை வெட்டுறது, எதிரிகள் குரூப்பில் இருந்து தலையை வெட்டுறது, இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்திருக்கு இவங்க இங்கிருந்த ட்ரைபல்ஸ்குள்ளே. டேபு ஆர்டிஃபேக்ட்ஸ், பார்க்கக்கூடாத விஷயம். ஒரு மாதிரி நம்ம டேபு அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம்ல, செய்யக்கூடாத ஒன்று, பார்க்கக்கூடாத ஒன்றுன்னு. டேபு அப்படிங்கிற அந்த இங்கிலீஷ் வார்த்தையே இங்கே லோக்கல் சாலமன் இதில் இருந்தாங்க வந்திருக்குது. ரிஸ்ட்ரிக்டட் ஏரியா பாருங்க, டபு அப்படிங்கிறத அதில் பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. நம்ம இது லைட்டாக மட்டும் பார்த்துக்கலாம். சாண்டோ உமன் வியரிங் ஷெல் மணி நெக்லஸஸ். இவங்களும் ஷெல் மணி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அந்த நெக்லஸ். ஸோ இதெல்லாம் வந்து பண்டமாற்று முறை, மீன்களுக்கு மாற்றிக்கிறது, அவங்ககிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்குறது, இதெல்லாமே வந்து இதை வந்து ஒரு பணமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஷெல் மணி. தொம்மன் ஐலாண்ட் மேன் ஃப்ரம் பாஸ்ட் டைம்ஸ் வித் லாங் ஹெட். உங்களுக்கு தலை வித்தியாசமாக இருக்குது பாருங்க. இவருக்கு ஒரு தலை மட்டும் பாருங்க, லைட்டாக ஒரு எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரி இருக்குது, தெரியுதுல்ல? ஸோ இங்கே குழந்தைங்க, உமன் அண்ட் சைல்டு ஆஃப் த லாங் ஹெட்ஸ். ஸோ இப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்திருக்காங்க, தொம்மன் ஐலாண்டில் இருப்பாங்களாட்டிருக்கு. இதெல்லாம் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. நோஸ் பியர்சிங், இந்த மூக்குத்தி நம்ம இதில் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி மூக்கில் குத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணி வந்திருக்காங்க. டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பல் பிடுங்கிறது, டிஃபமேஷன் ஆஃப் த ஹெட்,
இல்லையா டட்டூயிங் எப்படி சமோவில் பார்த்தோம் டட்டு குத்துறது பச்சை குத்துறது அது இவங்க கல்ச்சர்லேயே இருந்திருக்குது மண்ணில் செஞ்ச இதுங்க மண் சட்டிகள் 3000 வருஷம் பாட்டுறீங்க ஈஃபேட் ஐலண்ட் அண்ட் சென்ட்ரல் வரட்டும் இதெல்லாம் எடுத்திருக்காங்க தொல்பொருள் அதை வச்சு எடுத்துக்கூடதில் மியூசியம் இது பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இப்போது இந்த பிரிட்டிஷ் காலத்தில் 1920 90s 30s இந்த டைமில் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் நடந்தது ஸோ அப்போ வந்து ஒவ்வொன்றா கண்டெடுத்ததெல்லாம் வந்து மியூசியமில் வச்சுருக்காங்க ஸோ இவங்களோட கெனு இப்படிதான் எல்லாம் வந்தாங்க நம்ம குட்டி போட்டிருப்போம் துடுப்புலேயே பெரிய போட்டு 4-5 பேர் துடுப்பு போடுறது கிளியராக போட்டிருக்காங்க பாருங்க The Lapita were the first people to penetrate remote oceania between 1100 and 800 BC. Earlier settlement inhabitant 3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி லப்பிட்டா இன மக்கள் தான் வந்திருக்காங்க. Lapita originally from Taiwan and other regions of East Asia, Indonesia, Philippines இதெல்லாமே. They were highly mobile seaborne explorers, கடலோடிகள். பெரிய லெவலில் எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கு பாருங்க. இது வேர்ல்டு மேப்பு, இது சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இது தாய்வானு, பிலிப்பைன்ஸு, இந்தோனேஷியா, இது வந்து ஆஸ்திரேலியா, இது பப்புவா நிகினி. ஸோ இங்கேருந்து எல்லாம் இந்த ஏரியாவிலேருந்து எல்லாம் அப்படியே கப்பல் இந்த துடுப்படகுல கொஞ்சம் கொஞ்சமாக பல்வேறு மாதங்கள் சில வருடங்கள் பயணித்து சாலமன் தீவு, பப்புவா நிகினி, சாலமன் தீவு, வனுவட்டு, இந்த பக்கம் ஃபிஜிங்க. ஸோ இடையில இருக்குது சாலமனுக்கும் ஃபிஜிக்கும் இடையில வனுவட்டு இங்கே வந்திருக்காங்க. ஸோ அதான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஓஷியனில் 3 ரீஜனுங்க கலாச்சார அடிப்படையில் பிரிட்டிஷ் இவங்க பிரித்தது யூரோப்பியன்ஸு. மெலனீஷியா, பாலினீஷியா, மைக்ரோனீஷியா. இதெல்லாம் வந்து பியூர் மெலனீஷியன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பப்புவா நிகினிலையும் இதே மாதிரி தான் இருப்பாங்க. சாலமன் மற்றும் இங்கே வனுவட்டு ஹாப்பியஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த் ரேங்க் 2ங்க. சொல்ல மறந்துட்டேன், உலகில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மக்களில் வனுவட்டு மக்களும் ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் நேஷன் ஆன் எர்த். மக்கள் சந்தோஷமாக இருக்க சந்தோஷம் தான்ப்பா, இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக இருந்தால் அருமை தான். சாலமன் தீவில் கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை, அந்த தீவுகளுக்குள்ளேயே பிரச்சனை, சண்டை, சிவில் வார், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்துருச்சு. பப்புவா நிகினியில் பார்த்திங்கன்னா அங்கேயும் நிறைய இந்த ட்ரைபிள்ஸ்குள்ளே ஏகப்பட்ட சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த வனுவட்டுவன்ஸ்குள்ளே பெருசாக பொலிட்டிக்கலாகவும் சரி மக்களுக்கிடையேவும் சரி ஒரு சுமூகமான சூழ்நிலை நிலவுது. அதனால் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த விலையேற்றங்கள் மட்டும் கொஞ்சம் பாதிக்குது மக்களுக்கு. பட் அது எல்லாருக்குமே உலகம் ஃபுல்லாக நடந்திருக்குல்ல இந்த கோவிடுக்கு அப்புறம். நண்டு இது என்னப்பா இது லாப்ஸ்டர், சிங்கீரால், அதோட ஷெல்லை வச்சுருக்காங்க பாருங்கள்ல, பெரிய சிங்கீராலுங்க, ராட்சச சிங்கீரால். கேஸ்டம்னு ஒன்றும் இல்லை, கஸ்டம், பாரம்பரியம் மிக்க கஸ்டம் லான்வீஸ். ஸோ இதுவும் பாருங்கள் இவங்களோட அந்த இந்த படகு. இப்போ 2 பக்கமும் பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த அவுட்ரிகர் வச்சுருக்காங்க, துடுப்பு. இந்த குழந்தைங்க வந்து இந்த துடுப்பு படகு ஓட்டிகிட்டு போகிறதே அழகான விஷயம். இந்த பசிபிக்கை பொறுத்தவரை சாலமன்ஸில் பார்த்தோம், இங்கே வனுவட்டுன்னு பார்ப்போம்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன்ல மக்கள் வந்து நீ வனுவட்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வனுவட்டுவன்னு சொல்லுவோம் யூஸ்வலாக, ஃபிஜியன், சமோவன்னு சொல்லுவோம்ல, இங்கே வந்து நீ வனுவட்டு. அவ்வளோதானா? ஓகே. 1977 தான் வந்து முதல் முறையாக ஃப்ரான்ஸில் நடந்தாங்க, பாரிஸில் நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரில. ஃப்ரான்ஸில் நடந்த ஒரு இதில் வந்து முடிவு பண்ணாங்க, இவங்களும் பிரிட்டிஷும் சேர்ந்து ஓகே சுதந்திரம் கொடுத்துடலாம் இந்த நியூ ஹெப்ரிட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் ரிப்பப்ளிக் ஆஃப் வனுவட்டு ஆச்சுங்க. நன்றி. உங்கள் வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று, சாப்பிட்றதுக்கும் சரி எங்களோட கலாச்சார இதுக்கும் சரி ரிச்சுவல்ஸ்க்கும் சரி. இந்த நாட்டில் ஆர்மியே கிடையாதுங்க, பக்கத்து நாட்டு சாலமன்ஸ் மாதிரி ஒன்லி போலீஸ் மட்டும்தான் இருக்காங்க. உலகத்தில் 22 நாடுகளில் மட்டும்தான் ஆர்மி கிடையாது, மிலிட்ரி கிடையாது. ஸோ இந்த நாட்டிலையும் மிலிட்ரி கிடையாது. ஸோ ஏதாவது அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க பெரிய லெவலில், சாலமன்ஸ் மாதிரியே. நைஸ், சூப்பர்ப்பா. இந்த எல்லாத்தோட பிடிச்சது இந்த குட்டி பன்றிகை அழகாக வந்து இது பண்ணி வச்சிருக்கிறது தான். இந்த மரத்துலேயே இது பெருசு 10,000 வட்டு. ஸோ இது இந்த நாட்டோட பறவை இனங்கள். இந்த நாட்டுக்கே இண்டிஜினியஸான பறவைகள் நிறைய இருக்குங்க. வவ்வால்கள், பேட்ஸ் ஃபேமஸ் இங்கே. ஒரு செத்த வவ்வாலை வச்சுருக்காங்க. ஸோ அந்த பழங்குடிகள் எல்லாம் யூஸ் பண்ண அம்பு, ஈட்டி, அம்பு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. பாம்பு கீரி பிள்ளை சண்டை போடுறதா? ஓகே, சூப்பராக இருந்தது. ஓகே, இந்த அட்டகாசமான நேஷனல் மியூசியத்துக்கு ஒரு நன்றி. What is this? Carrying vehicle? ஸ்விக்கி மாதிரி இருக்குது பார்த்தா அந்த டைப்பு. நம்ம அப்புறம் வருவோங்க, இன்னும் 1 மணி நேரம் ஆகும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்தோம்னா போயிடலாம் மார்க்கெட்டுக்கு, போய் சாப்பிடுவோம். அப்படியே போயிட்டு இருந்தேன், உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு வந்தேன். இந்த பாருங்க ஆஸ்திரேலியன் ஹை கமிஷனுங்க, எம்பசி, ஆஸ்திரேலியன் எம்பசி இருக்கு பாருங்க.
இது ஒன்று இருக்கும். நியூசிலாந்து ஹை கமிஷன் கண்டிப்பாக இந்த ரெண்டுமே இருக்கும் இங்கே. ஈவன் சைனா எம்பசி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எம்பசி இல்லைங்க, இந்தியன் ஹை கமிஷன். எனக்கு தெரிஞ்சு Vanuatu வந்து ஃபிஜியோட வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இங்கேருந்து நம்ம ஃபிஜி இந்தியன் எம்பசியை தான் காண்டாக்ட் பண்ணோம். ப்ரைமரி ஸ்கூல் தான் நினைக்கிறேன். ஆமாம், ப்ரைமரி இது 5 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது அந்த குட்டி ஸ்கூல். எல்லா ஊர்லேயும் நம்ம ஸ்கூல் போயிருக்கோம். ஹலோ. So you are teacher in the school? No. Oh. அவசரப்பட்டு டீச்சர்னு கூட்டு போக வந்திருக்காங்க. டீச்சர் அங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏய், வித்தியாசம் பார்க்குறாங்க இந்த குழந்தை. ஹலோ சிஸ்டர். ஓகே, நைஸ், கிரேட், என்ஜாய், ஹாப்பி வீக்கெண்ட். பாய் பாய் பாய். அந்த பக்கம் கிண்டர் கார்டன் ஸ்கூலுங்க, குட்டி குழந்தைங்க ஸ்கூலு. இந்த ப்ரெப்புன்னு சொல்கிறாங்கல்ல, 1ஆவதுக்கு கீழே, அது இங்கே இருக்குது. அது இங்கே ப்ரெப்புன்னு சொல்கிறாங்க, கிண்டர் கார்டன்ஸு. இதுன்னு ஒரு ஸ்டேடியம் இருக்கேன். Independence Park. Okay, so do people play football here? Yes. Okay, great. And look at this way, Hoda. Can you zoom in here? Zoom camera. Can you zoom the camera to this way? Okay. Yes, start for that one. You know, telling. பயங்கர வெக்கப்படுறாங்க பசங்க. ஸோ இது இண்டிபெண்டன்ஸ் பார்க்கு இதாகவும் பயன்படுது, ஃபுட்பால் கிரவுண்டாகவும். வந்து விட்டோம், மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் நான் பார்த்த மார்க்கெட்லேயே ரொம்ப ஆர்கனைஸ்டாக நீட்டாக அழகாக இருக்கிறது இந்த மார்க்கெட்டு தான். விலை அதிகமான மார்க்கெட்டு இதுதான். இது என்ன மார்க்கெட்? இது வித்தியாசமாக இருக்கு. இதுங்க சக்கரவள்ளி கிழங்கு. இந்த ஒரு ஃபுல் பாக்ஸ் 600 வட்டு, 400 ரூபா வச்சுக்கலாமே. 5 கிலோக்கு மேலே இருக்கும், 6-7 கிலோ இருக்கும். இது ஓகே தான் ரேட்டு. இங்கே கொஞ்சம் சீப்பாக இருக்குது பாருங்கள், 150 வட்டு. இந்த பாக்கெட் குட்டி சைஸு. இதெல்லாம் ஜாஸ்தி விலை. முட்டைக்கோசெல்லாம் 250 வட்டுங்க. கிட்டத்தட்ட 170 ரூபா 150 ரூபா வரும். இந்த ஒரு பெருசு ஸ்வீட் பொட்டேட்டோட சிப்ஸு. இது வித்தியாசமாக இருக்குது. கலர் பார்த்தாலே சென்டரில் மட்டும் ரெட் கலரில், மற்றதெல்லாம் வழக்கம் போல் ட்ராபிக்கலில் விலை. அனைத்து விஷயங்களும் விளையுதுங்க. 5-6 சேர்ந்து 400 ரூபா வருதுங்க. கீரை தாங்க விலை அதிகம். 150 வட்டுங்க, 100 ரூபாங்க ஒரு கீரை கட்டு. நான் போனதுலேயே அடித்து சொல்லுவேன், இந்த 4 கண்ட்ரீஸில் Vanuatu தான் இருக்கிறதுலே காஸ்ட்லி. மார்க்கெட் கேஃபே சாக்லேட்லாம் விற்கிறாங்க, ஆரஞ்சு ஜூஸு. ஸோ சாப்பாடு சாப்பிடணும்னா இந்த பக்கம் வந்துடணும். இந்த செக்ஷன் இது பாருங்களா, இங்கே வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் காலி பண்ணிட்டு கிளம்ப பார்த்துட்டு இருக்காங்க. ஆஹா. ஃபைன் பிரதர், how are you? எந்த மார்க்கெட்லையும் இந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டாக இல்லை. நம்ம எந்த நாட்டிலையுமே சாப்பாடு கடைகள் தனித்தனியாக அவங்களுக்குன்னு ஒரு இது மாதிரி செக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் வச்சு ப்ராப்பராக சமைச்சு இங்கே சீட்லாம் போட்டிருக்காங்க சூப்பராக இது பண்ணுறதுக்கு. மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சாட்டிருக்கு, எல்லாம் கிளம்புற ஸ்டேஜில் இருக்காங்க. Great. Yeah. Thank you. Ram Ram. Ram Ram. I'm India. Yeah, I know that Ram Ram. Good. Oh, Ram Ramன்னு சொல்றாரா? No, it's okay. I'm Tamil. Okay. Yeah. Good to see you. ஓ, இங்கே இருக்குங்க சாப்பாடு. சாப்பாடு மாதிரி கோச்சிட்டு இருக்கு. ஏதோ கறி ஸ்டூ மாதிரி பண்ணியிருக்காங்க, குழம்பு மாதிரி. அதில் வந்து சாப்பாட்டில் போட்டு கொடுக்குறாங்க பாருங்க. பார்த்தாலே இதாக இருக்குது. லேப் தான் சாப்பிட்ணும். பட் நான் உங்களுக்கு வேறு ஏதாவது எபிசோடில் சாப்பிட்டு காட்டுறேங்க. இல்லை லேப். ஸோ எடுத்துகிட்டு வராருங்க. தேங்க்யூ. ஸோ இது லோக்கல் Vanuatu பீஃப் கறிங்க, ரைஸோட. பாருங்கள், கிழங்கோட கொடுத்துருக்காங்க. இது உங்களோட இந்த கிழங்குங்க, மரவள்ளி கிழங்கு. சுட சாப்பாடு பார்த்தோன்னே நல்லா இருந்தது. அப்படைசிங்க எவ்வளோ சுட கொதிச்சுட்டு இருந்தது பார்த்தீங்களா, பீஃப் கறி. ஸோ இதே வாங்கிட்டேன். கறி குழம்போட கொஞ்சம் சாலடு இதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ரைஸ் வந்து இதுல இருந்து இம்போர்ட் ஆகுதுங்க, வியட்நாமு இந்தோனேஷியாவில் இருந்து. அதனால ஸ்டிக்கி ரைஸ் தான், நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி இருக்காது. அதனால் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். 500 வட்டு நம்ம ஊர் பணத்துக்கு 350 ரூபா சாப்பாடு. கறி சூப்பர், சாப்பாடு மட்டும் நல்லா இல்லை. அது வந்து நமக்கு அது ஒத்து வர மாட்டேங்குது. ஸ்டிக்கி ரைஸ், மசாலா எல்லாமே சூப்பர். சாப்பாடு வேக வைக்கிறது கம்மியாக தான் வேக வைக்கிறாங்க, மாவு மாதிரி வேகலை. கடுக்கு முடுக்குன்னு இருக்குது அரிசி. சரி, நான் அப்படியே பொறுமையாக சாப்பிட்டுட்டு நான் vlog கண்டினியூ பண்ணுவோம். லெமன் ஜூஸ் பார்த்தேன், ஒன்று சொல்லிட்டேங்க. 100 வட்டும் நம்ம ஊர் பணத்துக்கு 70 ரூபா. நல்லா இருக்கு, ஜில்லு கம்மியாக இருக்கு, கூலிங் கம்மி, லெஸ் கூல். ஓகே, நல்லா இருக்கு. நாட் டூ கூல். ஓகே, தேங்க்யூ. Juice is very good.
எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. அதாவது சாப்பாட்டு கடையெல்லாம் ஒரு 4 மணிக்கு மேலே கிளம்பிடுவாங்க இருக்குங்க. மார்க்கெட் மட்டும் மேலே யாருமே கிளம்பல, அப்படியே இருக்கும், விடிய இருக்கும். அப்படியே நம்ம போகலாமா இருக்கோம். யாரும் லோக்கல் தீவுக்கு போகிறவங்களாட்டு இருக்கு. இங்கே பாருங்க ஃபுல்லாக எல்லாம் இங்கே மார்க்கெட்டெல்லாம் வாங்கி போட்டு போகிறாங்க. மார்க்கெட்டு, அந்த ஜென்ரல் ஸ்டோர்ஸு, சூப்பர் மார்க்கெட்டு எல்லாம் வாங்கி பேக் பண்ணிட்டாங்க. இல்லை இந்த மாதிரி தீவுகள் எல்லாம் குட்டி குட்டி பொட்டி கடை வச்சுருப்பாங்க. அந்த பொட்டி கடை போட்டிருக்கவங்களாம் இந்த மாதிரி பெரிய மார்க்கெட்டில் வந்து போட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு 1.5 மடங்கு ஜாஸ்தி வச்சு வித்துறது, ப்ராஃபிட் வச்சு, டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் சேர்த்தி. கிளம்பலாமா? ஸோ பிரமாதமான இந்த மார்க்கெட், இந்த சாப்பாட்டு கடை எல்லாம் சூப்பர். ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்புவோம் பசிபிக் பெருங்கடலுக்கு. நல்லா வீக்கெண்டு வைப் ஆரம்பிச்சிருச்சு. லோக்கல்ஸ்லாம் அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காவா குடிச்சிட்டு ஃபுல் ஜாலி தான் அடுத்த 2 நாள். நாளைக்கு மதியம் வரைக்கும் கூட கொஞ்சம் ஆக்டிவிட்டி இருக்கும். சனிக்கிழமை மதியம் முடிஞ்சதுன்னா திங்கக்கிழமை காலையில் தான் மொபைல் நெட்வொர்க்கிங் கம்பெனிங்க, டிஜிசெல், அதில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆல் டிஜிசெல் எம்ப்ளாயீஸ். Digital employees. Yes. Okay. Nice. Okay, thank you. Happy weekend. No. Happy Kava weekend. Enjoy Kava. Thank you. வாய்ப்பேல எப்படி கரெக்டாக சொன்ன பார்த்தீங்களா? காவா தான் இவங்களுக்கு வாழ்க்கையே, என்ஜாய்மெண்ட்டு. அப்படியே வெளியில் போனால் அங்கே பஸ் இருக்கும். பஸ் பிடிச்சி நம்மளோட ஹாஸ்டல் போயிடலாம். தேங்க்யூ பிரதர். 150. Yes. தேங்க்யூ. Good night. வந்தாச்சு நம்மளோட ப்ளூ பேங்கோ. என்ன உள்ளே போகல, மெயின் ரோட்லேயே இறக்கி விட்டுறாங்க. இது என்ன ஒரு 200 மீட்டர் நடந்து போய்க்கலாம். எல்லாம் இவ்வளோ லோக்கல்ஸ் வீடு. ஃபைனலாக நம்மளோட ப்ளூ பேங்கோ ஹாஸ்டல். சரிங்க, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த vlog. மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறதா இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். ஒரு 4-5 வீடியோ பார்த்துட்டு நம்மளோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வேணும்னு சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்த எபிசோடில் இந்த வனுவட்டுவை அட்டகாசமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். முக்கியமாக அந்த கலாச்சார கிராமத்தை ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ வேணும்னு சொல்கிறதுக்குள்ள அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க. என்றும் நன்றியுடன் உங்கள் குமார். நான் பார்க்கலாங்க. நன்றி, பாய்.